வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் ஹெல்த் பாஸ்கெட். பொதுவாக விமென்க்கு வந்து ஆன்சைட்டி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பதட்டமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சகஜமாக ஏற்படுற ஒரு விஷயம்தான். பொதுவாக ஆன்சைட்டி அப்படிங்கிறது எப்போ ஏற்படும் அப்படின்னா, ஒரு அன்சர்டனிட்டி வரும் பொழுது, அதாவது இது நடக்குமா நடக்காதா, ஒரு ஃபியூச்சர் ரிலேட்டடாக நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்கூல் குழந்தைன்னா இந்த எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வருமா வராதாங்கிற மாதிரி, ஒரு பெண்மணிக்கு வந்து என்ன நான் நினச்ச மாதிரி இந்த வேலை முடியுமா முடியாதா, இந்த மாதிரி ஒரு வேலை ஒரு விஷயத்துலையும் அவங்களுக்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டி வரும்பொழுது ஒரு பயம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால சிலருக்கு பதட்டம் வரும்பொழுது நெஞ்சு படபடப்பு, கை கால் உதறல், அந்த மாதிரி சில உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் கூட வரலாம். இது எல்லாமே பார்க்கும்பொழுது எப்படி அவங்க ஆன்சைட்டியை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று இந்த மாதிரி அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். நமக்கு வந்து லைஃப்பில் எல்லாமே சர்டைனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுடைய பதட்டத்தினால அவங்க அந்த நிமிஷத்தில் வாழ முடியாமல் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது நிகழ்காலத்தில் அவங்களால இயல்பாக ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாமல் போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஒரு எக்ஸசைஸ், ஒரு நல்ல பிரிஸ்க் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன் சன்லைட் இருந்ததுன்னா ஓரளவுக்கு இந்த ஆன்சைட்டி காசிங் கெமிக்கல்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய லிவ் இன் த ப்ரெசன்ட் மொமெண்ட், அதாவது நம்ம கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ தான் நிறையா பேர் வாழறோம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் இல்லாமல் நிகழ்காலத்தில் நம்ம வந்து இருக்கிற ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் தான் மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை பழகிக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு இந்த ஆன்சைட்டி லெவல்ஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இதை தவிர நிறைய பெண்களுக்கு வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது அதிகமான ரத்தப்போக்கு இருக்கலாம். ஸோ அனீமியா, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸ், ஹைப்பர்தைராய்டிசம், இதில் எல்லாம் கூட ஆன்சைட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இந்த பேசிக்கான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இன்னும் ஆன்சைட்டி கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால கூட ஆன்சைட்டி வரலாம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அண்டர்லைங் மெடிக்கல் ப்ராப்ளமையும் நம்ம ட்ரீட் பண்ணி, ஆன்சைட்டி சிவியராக இருந்ததுன்னா காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து அந்த பிஹேவியரில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், அவங்க சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணும் பொழுது ஈஸியாக இந்த ஆன்சைட்டியிலேருந்து வெளியில் வர முடியும். தொடர்ந்து பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல மருத்துவ குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட்டின் சமூக வலைத்தளங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள்.